ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 39. அஜோஷ்டகிராமிய விஷயாவ் அனபத்யௌ ச தம்பதி ந வவ்ராதே அபவர்க்கம் மே மோஹிதோ தேவமாயையா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். அஜோஷ்ட கிராமிய விஷயோ, உடல் உறவு வாழ்வுக்காகவும் என்னை போன்ற ஒரு குழந்தையை பெறுவதற்காகவும், அனபத்யோ மகனில்லாத காரணத்தால், ச தவிரவும், தம்பதி கணவன் மனைவி இருவரும், ந ஒருபோதும் இல்லை, வவ்ராதே கேட்டீர்கள் வேறெந்த வரத்தையும், அப்பவர்க்கம் இவ்வுலகிலிருந்து முக்தி பெறுவதை, மே என்னிடமிருந்து, மோகித்தோ மிகவும் கவரப்பட்டு, தேவமாயையா என்னிடமுள்ள உன்னத அன்பினால் என்னையே உங்களது அன்பு மகனாக பெற விரும்பி. டிரான்ஸ்லேஷன். கணவன் மனைவியான நீங்கள் இருவரும் மகனில்லாத காரணத்தால் உடலுறவு ஆசைகளால் கவரப்பட்டு உன்னத அன்பாகிய தேவமாயையின் உந்துதலால் என்னையே உங்கள் மகனாக பெற விரும்பினீர்கள். எனவே இந்த ஜட உலகிலிருந்து முக்தி பெறுவதை நீங்கள் விரும்பவில்லை. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். வசுதேவரும் தேவகியும் சுதபா மற்றும் கிருஷ்ணையின் காலத்திலிருந்தே கணவன் மனைவியாக தம்பதியாக இருந்து வந்துள்ளனர். மேலும் பகவானை தங்கள் மகனாக பெற கணவன் மனைவியாகவே இருக்க அவர்கள் விரும்பினார்கள். இந்த பற்று தேவமாயையின் ஆதிக்கத்தால் விளைந்ததாகும். பகவான் கிருஷ்ணரை தன் மகனாக நேசிப்பது வேறொரு இடத்திற்கு உடன்பாடான ஒரு கொள்கைதான். வசுதேவரும் தேவகியும் பகவானை தங்கள் மகனாக பெறுவதைத் தவிர வேறெதையும் விரும்பவில்லை. இருந்தாலும் இந்த நோக்கத்திற்காக வெளிப்பார்வைக்கு சிற்றின்ப வாழ்வில் ஈடுபட்டுள்ள சாதாரண குடும்பஸ்தர்களைப் போல அவர்கள் வாழ விரும்பினார்கள். இது ஆன்மீக சக்தியால் கையாளப்பட்ட ஒரு விவகாரம் என்றாலும் அவர்கள் சிற்றின்ப வாழ்வில் பற்று கொண்டிருந்தது போல காணப்படுகிறது. பரமபதத்தை அடைய விரும்புபவன் இத்தகைய ஆசைகளை விட்டொழிக்க வேண்டும். பகவானிடம் தீவிர அன்பை விருத்தி செய்து கொள்ளும் போதுதான் இது சாத்தியமாகும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை 11.8 இவ்வாறு கூறுகிறார். நிஷ்கிஞ்சனஸ்ய பகவத் பஜனோன் முகஸ்ய பாரம் பரம் ஜிகமிஷோர் பவசாகரஸ்ய. ஒருவன் பரமபதத்தை அடைய விரும்பினால் அவன் எல்லா பௌதிக ஆசைகளிலிருந்தும் விடுபட்டவனாக நிஷ்கிஞ்சனாக இருக்க வேண்டும். எனவே பகவானை இங்கு வரவழைத்து அவரை மகனாக பெற வேண்டும் என்று விரும்புவதற்கு பதிலாக எல்லா பௌதீக ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு அந்யாபிலாஷிதா சூன்யம், எல்லா பௌதீக ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு பரமபதத்தை பகவானுடைய ஆன்மீக உலகத்தை அடைய ஒருவர் ஆசைப்பட வேண்டும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவரது சிஷ்டாஷ்டகத்தில் பின்வருமாறு போதிக்கிறார். நதனம் ந ஜனம் ந சுந்தரீம் கவிதாம் வா ஜகதீஷ காமயே மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதாத் பக்தி ரகைத்து கீத்வயே. எல்லாம் வல்ல பெருமானே, பொருள் சேர்க்கும் ஆசை எனக்கில்லை. அழகிய பெண்களையும் நான் விரும்பவில்லை. என்னை பின்பற்றுபவர்களும் எனக்கு வேண்டாம். ஒவ்வொரு பிறவியிலும் தங்களது காரணமற்ற பக்தி தொண்டை மட்டுமே நான் வேண்டுகிறேன். இதுவே மேற்கூறிய சிஷ்டாஷ்டக ஸ்லோகத்தின் பொருளாகும். பௌதீக நோக்கம் கொண்ட எந்த ஆசையையும் நிறைவேற்றும்படி பகவானிடம் நாம் கேட்கக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 39 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.